ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வேக்யூம் கிளீனர் செய்யுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளான வேக்யூம் கிளீனர் தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த டப்பா மோஸ்ட்டாக மளிகை கடையிலலாம் கிடைக்கும். சாக்லேட்லாம் விற்பாங்கல்ல, அந்த டப்பா தான் இது. அவங்கக்கிட்ட போய் கேட்டாலே மோஸ்ட்டாக ஒரு 10லேருந்து 20 ருபீஸ்க்குள்ளே இந்த டப்பாவை தருவாங்க. அப்புறம் 12 வோல்ட் டிசி கூலிங் ஃபேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஃபேன் சிபியூவை ஹீட் ஆகாமல் கூலாக வச்சுக்க யூஸ் ஆகும். இந்த ஃபேனை கம்ப்யூட்டர்லாம் சரி பண்ணுவாங்கள்ல, அந்த கடையில் கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபேனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. 12 வோல்ட் கூலிங் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பில் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே போல் அதுக்கான ஃபீமேல் போர்ட்டும் வாங்கிக்கோங்க. 12 வோல்ட் அடாப்டரும் ஃபீமேல் போர்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக இது போல் ஒரு பைப் ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த பைப் தான் வச்சுக்கணும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக எந்த பைப் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற பைப் எந்த பக்கம் வளைச்சாலும் வளைகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவை எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவை பாதி அளவு வரைக்கும் ஸ்கேலை வச்சு பர்மனன்ட் மார்க்கரால் 3 பக்கம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நைஃபை யூஸ் பண்ணி அந்த கோட்டு மேலேயே 3 பக்கமும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு மாதிரி உள்ளார ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அதுக்கு வீட்டில் இருக்க உங்கள் அம்மாவோட வேஸ்ட்டு புடவையை எடுத்து அந்த டப்பாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புடவையை எடுக்கிறப்ப அந்த புடவை ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கணும். இந்த புடவை மாதிரியே இருக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த புடவை சுருக்கமாக இருக்கும். அதை போக வைக்கிறதுக்காக அந்த புடவை மேலே லைட்டாக தண்ணி தெளித்து அதை அயன் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிங்க, அதுக்குன்னு அதிகமாக தண்ணி தெளிச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த சுருக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ திரும்பியும் சைடில் மட்டும் சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்க அந்த டப்பாவோட கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த துணியை ஏற்கனவே நீங்கள் நடுவில் டப்பாவை கட் பண்ணீங்கல்ல, அதுக்குள்ளார கரெக்டாக வச்சிடுங்க. உள்ளார கரெக்டாக வச்சிட்ட பிறகு அந்த ஓரத்தில் மட்டும் கேப் இருக்கும். அந்த கேப்பை போக வைக்கிறதுக்காக அந்த பாட்டில் திருப்பி அந்த சைடில் மட்டும் 2 இடத்துலையும் சிசரை யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு கட் பண்ணிடுங்க. அப்புறம் பாட்டில் இது போல் வளைச்சி அந்த கட் பண்ணிங்கல்ல, அந்த பக்கம் மட்டும் கரெக்டாக உள்ளார ஃபிட் ஆகிற மாதிரி வச்சு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அந்த புடவையை கரெக்டாக ஒட்டிடுங்க. அந்த ஒரு பக்கம் மட்டும் ஒட்டிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. பாட்டிலை சுற்றி அந்த துணியை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதே போல் ஃபுல்லாக ஒட்டிட்ட பிறகு மிச்சம் இருக்க துணியை சிசரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கட் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த பாட்டில் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. பாட்டில் பாதியாக 3 பக்கம் மட்டும் கட் பண்ணிங்கல்ல, அந்த இடத்துல இது போல் ஏதாச்சும் ஒரு டேப்பை எடுத்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடுங்க. 2 வாட்டி அந்த டேப்பை சுற்றினா கரெக்டாக இருக்கும். அந்த டேப்பை வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் ஜிப்பை வச்சு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பாட்டிலோட பின்னாடி டிசி ஃபேன் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அந்த டிசி ஃபேனை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு பர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி அந்த 4 கார்னரில் மட்டும் ஓட்ட போட்டுருங்க. அதுக்கப்புறம் நைஃபை யூஸ் பண்ணி அந்த கோட்டு மேலே கட் பண்ணி எடுத்துருங்க. சால்ட்ரிங் அயனை வச்சு ஓட்ட போட்டுட்டு கட் பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிசி ஃபேனை அதுக்குள்ளார கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த டிசி ஃபேனை சுற்றி க்ளூவை அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. அப்புறம் பாட்டில் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. நண்பா, நம்ம இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். நான் எதுக்கு இதை கட் பண்ண சொன்னேன்னா, ஃபீமேல் கனெக்டரை மூடிக்குள்ளார ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணுறப்ப அந்த மூடியோட லென்த் வந்து பத்தலை. ஸோ அதனால தான் இது வரைக்கும் கட் பண்ண சொன்னேன். கட் பண்ண மூடியை ஷைனிங் ஆக்கிறதுக்கு சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறம் மூடிக்குள்ளார இருக்க அந்த லப்பரை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கம்பியை சுட வச்சு மூடியில் ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டுட்டு ஃபீமேல் கனெக்டர் அந்த ஓட்டைக்குள்ளார போகிற மாதிரி அந்த ஓட்டையை பெருசாக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் வச்சிருக்க ஃபீமேல் கனெக்டரில் எது பாசிட்டிவ் டெர்மினல் எது நெகட்டிவ் டெர்மினல் கண்டுபிடிங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இது ரெண்டுத்துலேயும் ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. ஒயரை நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் திரும்பி அந்த ஒயர் பிச்சுக்குன்னு வராது. நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபீமேல் கனெக்டரில் கனெக்ட் பண்ண ஒயரை மூடியில் இருக்க ஓட்டைக்குள்ளார விட்டுருங்க. மூடியில் க்ளூவை அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த ஃபீமேல் கனெக்டரை ஒட்டிடுங்க. அதே போல் இந்த இடத்துலையும் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிடுங்க.
நான் எதுக்கு இது போல் பண்ண சொன்னாதான் இது போல் பண்ணாதான் சேஃபாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த ஃபீமேல் கனெக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இது போலலாம் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாகவே ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலே போதும். வேக்யூம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த பக்கம் காற்றை இழுத்து இந்த பக்கம் வெளியில் அனுப்பும். டிசி ஏர் கூலிங் ஃபேன் எப்பயுமே ஒரே பக்கம் தான் சுற்றும். இப்போ நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை வைக்கிறேன், ஃபேன் சுற்றவே இல்லை. ஆனால் திருப்பி மாற்றி வைக்கிறேன், இப்போ ஃபேன் சுற்றும் பாருங்கள். அந்த ஃபேனில் இருக்க எல்லோ கலர் ஒயர் நமக்கு தேவைப்படாது, அதனால அதை எடுத்துருங்க. அந்த ஃபீமேல் போர்ட்லேருந்து வர 2 ஒயரையும் அந்த டிசி ஃபேனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த 2 ஒயர்லேயும் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப்பை யூஸ் பண்ணி ஒயரை கனெக்ட் பண்ணிங்களே அந்த இடத்துல ஒட்டிடுங்க. அதே போல் இன்னொரு ஒயர்லேயும் ஒட்டிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வச்சுருக்க பைப்பை அந்த மூடிக்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்த சுற்றி சால்ட்ரிங் அயனால் ஓட்டை போட்டு எடுத்துருங்க. இதை நீங்கள் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி தான் ஓட்டை போட முடியும், நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டிலோட மூடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓட்டை போடுறப்போ நீங்கள் சேஃபாக ஓட்டை போடுங்க, கையில் சுட்டுக்காமல் ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த நைஃபை யூஸ் பண்ணி அழகாக ஆக்கிருங்க. அப்புறம் நீங்கள் வச்சிருக்க பைப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா நைஃபை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த ஓரத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. அந்த பைப்பை சுற்றி எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. எம்சியில் மொத்தம் 2 காம்போனன்ட் இருக்கும், ஒன்று பிளாக் கலர், இன்னொரு ஒயிட் கலர். அந்த ரெண்டுத்தையும் 50-50% எடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த எம்சியில் பைப்பை சுற்றி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, பட்ஸை யூஸ் பண்ணி அதை சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒட்டிட்டோம். இதே போல் பின்னாடி பக்கமும் எம்சியில் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா காய வச்சிருங்க. இப்போ அந்த பாட்டிலோட மூடியை அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளோட வேக்யூம் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. வேக்யூம் கிளீனரை இதே போல் பிடிச்சி நம்மளோட இடத்த க்ளீன் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா ஹேண்டில் மாதிரி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹேண்டில்லாம் எதுவுமே தேவையில்லை, இதுவே கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஒயரை பெருசாக கூட எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க வேணும்னாலும் எடுத்துக்கின்னு போகலாம். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். நாம் க்ளீன் பண்ணுறதுலாம் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்க குப்பையை டஸ்ட்பினில் பாட்டிலோட மூடியை கழட்டிட்டு கொட்டிட்ட பிறகு திரும்பி வேக்யூம் கிளீனராக யூஸ் பண்ணலாம். ஓகே, இது நமக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வேக்யூம் கிளீனர்ல தர்மாகோலும் சின்ன சின்ன ஜிமிக்கி பேப்பரும் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்களுக்கு இதோட அதிகமா பவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா 24 வாட் உள்ள கூலிங் ஃபேனும் அமேசான்ல விக்குது. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க 24 வாட் உள்ள கூலிங் ஃபேன் யூஸ் பண்றப்ப 24 வாட் உள்ள அடாப்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வேக்யூம் கிளீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் அமைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.